நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். பரபரப்பா பிரம்மாண்டமா பிரத்யேகமா ஒரு ரவுண்ட் இங்க ஓடிட்டு இருக்கு. மோதி பார்க்கலாம், அதாவது நேருக்கு நேரா 1-to-1 1-on-1 மோதுற ரவுண்ட். எஸ், அண்ட் எதிராளி என்ன பாட்டு பாடணும், எந்த ஜானர்ல பாடணும் அப்படின்றத வந்து இந்த சைடு இருக்கிறவங்க வந்து மாறி மாறி புக் பண்ணிப்பாங்க. அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 3 ஜோடிகள் வந்து மொத்தமாக வந்து மோதிக்கிட்டாங்க. அதில் 2 பேர் சேஃப் ஜோனில் இருக்காங்க அண்ட் டேஞ்சர் ஜோனில் நிரஞ்சனா அண்ட் சாய் விக்னேஷ் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. டெக்னிக்கலி 2.5 ஜோடி பாடி இருக்காங்க. 2 ஜோடி முடிச்சிட்டாங்க. ஒரு ஜோடி ஹாஃப் வேல நம்ம வந்து கடையை சாத்திட்டு பூட்டிட்டு போயிட்டோம். இப்போ மறுபடியும் திறந்துருக்கோம். வெல்கம் திவாகர் அண்ட் சரத் சந்தோஷ். சரத் சந்தோஷ், நேற்று பாடி முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு மங்களகரமாக ஆரம்பிச்சு வைக்க நம்ம மங்கள நாயகன் மஞ்சள் கலரில் வந்திருக்காரு திவாகர். என்ன பாட்டு பாட போறீங்க? சந்தன தென்றலை. சங்கர் மகாதேவன் சாரே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினேன்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒத்துக்கிட்ட ஒரு பாட்டு. அந்த பாடலை ஏன் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சேலஞ்சே எடுத்து பாடணும். சரி, இதே மாதிரி நம்மளோட கண்டஸ்டன்ஸ்க்கு மிக வித்தியாசமான ரவுண்டுகளை கொடுத்து கடைசியில் ஒருத்தருக்கு மட்டுமே ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற டைட்டில் ஒருத்தருக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்றும் காத்துட்டு இருக்கு. ஓகே, மோதி பார்க்கலாம் ரவுண்டில் இருக்கோம். நிறைய பேர் மோதிக்கிட்டு இருக்காங்க. நேற்று 2 பேர் மோதினாங்க, அதாவது 2 ஜோடிகள் மோதினாங்க. கடைசியாக இவர் பாடிட்டு போனார். மிச்சம் திவாகரை டீலில் விட்டுட்டு போயிட்டோம். இன்னைக்கு அந்த டீலை கண்டினியூ பண்ணி இப்போ திவாகர் ஆரம்பிச்சு வைக்க போகிறாரு. ரைட்டா? கரெக்ட்ண்ணா. இந்த சேலஞ்சில் வந்து சந்தன தென்றலை பாடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சங்கர் மகாதேவன் சார் பாடினது. ஆக்சுவலி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சாய்ஸ். அதுக்கான இந்த சங்கர் மகாதேவன் சாரோட ப்ரொடக்ஷன் அண்ட் திவாகரோட ப்ரொடக்ஷன் 2 ஒரே மாதிரி இருக்கும். 3 ரவுண்டும் நல்லா பாடிட்டுருக்கேன்னு தோணுது. நல்லா பாடிட்டு தான் இருக்கேன், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே. அழகை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே. அழகை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்?
இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் எழுந்ததடி இதுதான் உன் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட கயிர் ஒன்றும் இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொல்லடி கண்ணே எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே உயிர் கரையேறாது இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அழகை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் நியாயமா நியாயமா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் மௌனமா மௌனமா என்ன சொல்ல போகிறாய் ஸோ திவாகர் இப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஐயா சிவாஜி ஐயா வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கும். ரஜினி சார் இதெல்லாம் ஸ்க்ரீன் முன்னாடி ஸ்க்ரீனில் வரும்போது கேமரா ஃபேஸஸ் அவங்க இப்படி பார்த்தாங்கன்னா அது உடனே அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி வாய்ஸஸ்லேயும் ஒரு தாசன வாய்ஸ் விழியே அப்படின்னாலன்னா உடனே கிளாப்ஸ் வரும். காரணம் அந்த வாய்ஸு அந்த பாட்டு எல்லாமே. அதே போல் திவாகருக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்கள் வாய்ஸ் பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும். தேங்க்யூ Keep it up. தேங்க்யூ. திவாகர், ஹலோ யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். தேங்க்யூ. சாங் செலெக்ஷன் அப்படியே சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வாய்ஸுக்கு என்னெல்லாம் ஹைலைட்ஸ் எடுத்துகிட்டு வரலாமோ அதெல்லாம் இந்த சாங்கில் இருக்குது. நல்லா பாடினேன். தேங்க்யூ. பட் சங்கதியில் அந்த கிளாரிட்டி இன்னும் வந்திருக்கலாம். அந்த பல்லவி நல்லா இருந்தது. பட் சரணத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் கற்றுக்கிட்டு பாடினா இன்னும் அழகாக பாடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். அனந்த் சார், திவாகர் உனக்கு ஷரத் எப்படி மெலடி கொடுத்தான்? ஏன்னா நீ வந்து மெலடியை மோசமாக பாடுவே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அதுக்கு இவன் பதில் எப்படின்னா, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவன் வந்து ஹைதராபாத், நான் சென்னை. இது என்ன பதில் இது? அப்போவே புரிஞ்சு உள்ள ஏதோ செட்டிங் இருக்குது. இவனுக்கு எப்படி நீ ஃபோக்கு கொடுக்கலாம்? இவன் டிஎம்எஸ்ஐயோட ஒரு ஃபோக் சாங் வந்து அப்படி பாடிருந்தான் சூப்பராக. அதாவது கை கோத்துன்னு வரும் போதெல்லாம் அந்த மேட்ரு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். கூட்டு களவாணிகள்ன்றீங்க. அதுவே இந்த ரூல்ஸ்லேயே தான் நம்ம கொண்டு வரணும். ரெண்டு பேரும் உட்காந்து வச்சுடலாம். திவாகர் அது அந்த அவங்க சொன்ன மாதிரி ஒரு களை இருக்கும் உன்னுடைய குரலில். அது வந்து அது கேட்கும் போது அப்படியே லயிச்சு போகலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இருக்கும் போது நம்ம வேற எதுவும் கம்பேர் பண்ணுறதுக்கு தோன்றதில்லை. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் அவங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லிட்டாங்க. அனந்த் சார் அவருடைய ஒப்பீனியன் சொல்லிட்டாரு. அண்ட் இப்போ சேலஞ்ச் ஆஃப் த வீக். ஸோ நீங்கள் பாடின பாடலே வேற கலரில் பாட போறீங்க. முதல்ல யார் பாட போகிறது? ஓகே, முதல்ல சரத் சந்தோஷ். ಒಡಕಾರ ಮಾರಿ ಮೂತು ஒட்டவாயி மாறி மூத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, நிதபமகமபத நிதபமபமகமகரி சரிக ஊருக்குள்ள சௌக்கியமா.
யூ ஆர் செலக்டட் ஃபார் த நாரதகான சபா நெக்ஸ்ட் மீட்டிங். போன வாரத்துடைய சேலஞ்ச் ஆஃப் த வீக் வின்னர் திவாகர் அவருடைய இந்த வாரத்தோட சேலஞ்ச் ஆஃப் த வீக்ல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தலாம். ரெடி? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அழகை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு காய் வேண்டுமே, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், நியாயமா நியாயமா, என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், மௌனமா மௌனமா, என்ன சொல்ல போகிறாய். ஏய், இந்த பாட்டை இவ்வளோ ஃபோர்ஸா இவ்வளோ வயலண்ட்டாக நான் கேட்டதே இல்லை. அந்த சிடி எடுத்து தரையில் தேய்ச்சி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் என்ன மாதிரி ஒரு டெம்போவில் வருமோ அதே டெம்போவில் தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் 2 பேரில் யார் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அண்ட் யார் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு விகேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பெர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் பாடி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ண ஒரே விஷயம் வந்து அவனுக்கு வந்து மெலடி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சங்கத்தி மட்டும் தப்பாக அது வந்துடுது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் தட் வாஸ் மை மிஸ்டேக். மேபி பரவாயில்ல, ஃபோக் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்தேன். அவனும் அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணியிருக்கான். திவாகர் வந்து அந்த சரணத்தில் இருக்கிற சில நியூயான்சஸ் கொஞ்சம் தப்பாக பாடியிருக்கா. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். திவாகர் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதுக்கு அண்ட் நான் சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்கு. ஸோ சரத் சந்தோஷ் அண்ட் திவாகர் இவங்க 2 பேரும் 1-on-1 சேலஞ்சில் மாறி மாறி பாடிக்கிட்டீங்க. ஸோ இப்போ யார் சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க அண்ட் யார் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓவர் டு தி ஜட்ஜஸ் நவ். எனி க்ளூஸ்? சரத் சந்தோஷ் இன்னும் சொல்கிறது யாரெல்லாம்? 3 4 5 8 பேர். மேம் இங்கேயும் 2 ஓட்டு இருக்கு மேம். ஓ, 10. திவாகருக்கு யாரெல்லாம் ஓட் போடுறீங்க? ஓகே, ஓட்டிங் இருக்கட்டும். ஜட்ஜஸ் vote. பரவாயில்ல, மெஜாரிட்டி நாங்கள் நினச்சது தான். இட் இஸ் த இன் பர்சன் இஸ் சரத் சந்தோஷ். ஓகே, ஸோ திவாகர் நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. மீட் யூ இன் லைஃப் லைன். ஓகே, சரத் சந்தோஷ் நல்லா பாடி இருக்கீங்க, சேஃப் ஜோனில் இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏ கமான். அரே ஓகே, ஸோ இது வரைக்கும் மோதி பார்க்கலாம் சுற்றில் 3 1-on-1 நடந்திருக்கு. 4வது 1-on-1க்கு தயாராக காத்துட்டு இருக்காங்க மதுமிதா அண்ட் பார்வதி. இந்த 1-on-1 சேலஞ்சில் நான் மதுமிதாக்கு எகென்ஸ்டாக பாட போகிறேன். அவளுக்கு நான் கொடுத்துருக்க ஜானர் வந்து குத்து சாங். பார்வதிக்கு இந்த ஜானர் வந்துட்டு அவ்வளோவா வராது. என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கஸ்ட் ஜானர் இஸ் மெலடி. மெலடி நான் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் பாடியிருக்கேன். அதில் மோஸ்ட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸஸ் ரியலி கம் அவுட் வெல். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு சாஃப்ட் மெலடி பர்ஃபெக்டாக நான் பாடி கேட்டதே இல்லை. ஐ திங்க் ஷி கேனாட் டூ வெரி வெல் இன் திஸ். இந்த சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் தட் நான் வின் பண்ணுவேன். ஐ டெஃபினெட்லி டூ பெட்டர் தென் மது. யார் முதல்ல பாட போகிறது? பாரு. பாரு பாட ரெடியா? பாரு. ஓகே, பார்வதி பாட ரெடியாக இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் பார்வதி. மச்சாமீத வீச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சாமீத வீச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சா கண்ணு மந்திரம்மா சுத்தி போனே பொம்பரம்மா காத
பார்வதி உங்க ஒரு பாட்டில் வந்த ரியாக்ஷனை இவ்வளோ நாளா இவ்வளோ நேரமா நாங்க இன்னும் பார்க்கவே இல்லை. அங்க ஸ்ரீனிவாஸ் சார் வந்து பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்தாரு. இந்த பக்கமா நம்ம அனந்த் சார் வந்து அப்படியே தலையாட்டிக்கிட்டு இருந்தாரு விஜய் ஸ்டைலில். இந்த பக்கம் கான்டெஸ்டன்ஸ்லாம் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இதை பற்றி ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீனிவாஸ் சார் நீங்கள் தான் சொல்லணும். பார்வதி என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது. ஐ நோ யூ கேன் டூ எவ்ரி திங். ஏன்னா உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, வாய்ஸ் இருக்கு. வாய்ஸ் வந்து ஒரு gift. You're born to sing, பார்வதி. This is one huge step for you. This was fantastic. தேங்க்யூ சார். எல்லாரும் ஈஸ்வரியம்மா. பார்வதிக்கு எதுவும் சொல்லவே வேண்டாம். சூப்பரோ சூப்பர். பவர் பேக் வாய்ஸ். இதை போல சில கண்டஸ்டன்ஸ் இங்கே இருக்காங்க. அதில் நீ ஒன்று. உன்னுடையது ரொம்ப 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 ரொம்ப. தேங்க்யூ ஜட்ஜஸ். அண்ட் மதுமிதா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக பாடணும். ரெடியாக இருக்கீங்களா பாடுறதுக்கு? ரெடி. பட் நாங்கள் ரெடியாக இல்லை. ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, மோதி பார்க்கலாம் ரவுண்டில் இருக்கோம். இப்போதான் மோதிக்கிட்டு இருக்கோம். 2 அழகான பெண்மணிகள் இங்கே கூட இருக்காங்க. இப்போதான் பார்வதி பாடி முடிச்சாங்க. அடுத்தது மதுமிதா. ஓகே, are you ready? ரெடி. எங்கிருந்து வந்தாயடா என்னை பாடுபடுத்த, நீ என்னை பாடுபடுத்த, எங்கு கொண்டு சென்றாயடா என்னை தேடி எடுக்க, நான் என்னை தேடி எடுக்க.
மதுமிதா. எக்ஸாக்ட்லி டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் சாங். இவங்க வேகமாக பாடினாங்க, நீங்கள் அப்படியே மெல்லிய இசையில் மெதுவாக கொண்டு போயிட்டீங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். மதுமிதா ஒரு அற்புதமான கம்போசிஷன். நார்மலாக இது மாதிரி சாங் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, டெம்போ எங்கேயாவது மிஸ் ஆகுமா அப்படின்ற. பட் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கே உங்களை பாராட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிங்கே அப்படி இப்படி போனாலும் உங்களுடைய அந்த பல்லவி ஃபஸ்ட் லைன் எப்போ பாடினாலும் அதில் ஒரு சுகம் இருந்தது. ப்ளஸ் டோட்டல் ட்ராவல் வந்து குறைகள் கம்மியாகவே இருந்தது. எக்ஸ்ட்ரானதுன்னு சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். மதுமிதா, உன்னோட ரேஞ்ச் லிமிட்டேஷன்ஸ் ஓட நீ யூ ட்ரை டு டூ திஸ் ஆல்சோ. ஈச் டைம் மேலே போகும்போது அங்கே தான் ப்ராப்ளம் ஏரியா. பட் த ரெஸ்ட் ஆஃப் த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி வித் வாட் எவர் யூ டிட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜட்ஜஸ். அண்ட் அனந்த் சார். மதுமிதா சார் நல்லா இருந்ததுமா. எங்கே ஒரு தாளம் ப்ராப்ளம் வந்தது, அது யார் ப்ராப்ளம், என்னாச்சு? சரணம் ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சோடனே தபலா வரும், அதுக்கப்புறம் நான் பாடணும். அங்கே தான் போயிடுச்சு. தப்பிடுதா? நீ பண்ணியா? ஓகே, பரவாயில்ல, நடக்கிறதா. இவளுக்கு மெலடி ஏன் நீ எடுத்த பார்வதி? ஷி ஸோ வர்சடைல், எல்லாம் பாடுவா. சரி, ஸோ இது கொடுக்கணும்னு ஆக்சுவலாக எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. கன்ஃபியூஷனாக இருந்தது. சரி, இருக்கிறதுல மெலடி கொடுக்கலாம்னு நினச்சேன். பிகாஸ் மெலடி வந்து மதுமிதாக்கு கஷ்டங்கிறது எனக்கு ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அன்லெஸ் வி சே ஷி இஸ் வெரி வர்சடைல், தட்ஸ் ஓகே. இப்போ வெர்சட்டிலிட்டி அப்படின்னு பேசும்போது நீங்கள் வெர்சடைலாக இருக்கிறத காட்டுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. சேலஞ்ச் ஆஃப் த வீக். ஸோ நீங்கள் பாடின பாடலே வேற ஒரு கலரில் பாட போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்வதி பாடுங்க. மச்சான் மச்சான் மீச வீச்சருவா மச்சினியல்ல ஏங்கிடுவா மச்சான் மீச வீச்சருவா மச்சினியல்ல ஏங்கிடுவா மச்சான் மச்சா கண்ணு மந்திரமா சுத்தி போனே பொம்பரமா. ஆஹா, அருமை. சேலஞ்ச் ஆஃப் த வீக்கை பார்வதி பக்குவமாக பாடிட்டாங்க. நீங்கள் எப்படி பாட போகிறீங்க? எங்கிருந்து வந்த எடா என்ன பாடு படுத்த 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 எங்கிருந்து வந்த எடா என்ன பாடு படுத்த. வெரி நைஸ், சூப்பர். ஓகே, ஜட்ஜஸோட ரிசல்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மதுமிதா அம்மான் பார்வதி அம்மாட்ட பேசிடலாமா? மதுமிதா அம்மா, வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? பேர் ரொம்ப பெருசாக இருக்கும். பேர் ரொம்ப பெருசாக இருக்குமா? எங்கே சொல்லுங்க. மலர்விழி. மலர்விழியா? அரை முழம் கூட இல்லை பேர், பெருசாக இருக்குன்றீங்க. மதுமிதா பார்வதி கொடுத்த ஆப்ஷன் கரெக்டா? பார்வதி நல்லா பாடியிருந்தாங்களா? ஆப்ஷன் கரெக்ட் தான். ஆக்சுவலாக நான் நினச்சேன் வெஸ்டர்ன் கொடுத்துருக்கலாமோன்னு நினச்சேன் நான். பட் எல்லாமே எதை கொடுத்தாலும் பார்வதி பிரமாதமாக பாடிடுவா, அது வேறு விஷயம். இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன். ஓகே, வெரி நைஸ். அண்ட் பார்வதி அம்மா? I know Madhu is a versatile singer. She has sung well also. It's a difficult song, no? நீங்கள் எப்படி இங்கிலீஷ்லையும் மலையாளத்துலேயே பேசுகிறீங்க? பார்வதி வந்து கரெக்டான ஜான்ரை ஃபிக்ஸ் செஞ்சிடணும். That's what I told. Madhu is a versatile singer. Okay. She's my favorite singer, Madhu. Okay. She's a good singer. More than Parvati? No. Definitely no. Results, judges.
பார்வதி வந்து வேறு லெவலில் பாடிட்டா இன்றைக்கி சூப்பராக. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் மது பாடினதில் அந்த சின்ன ஒரு தாளம் மிஸ்டேக் மட்டும்தான் இருந்தது. அதை விட த ஹோல் சாங் ஐ திங்க் அவளோட வாய்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாளம் மிஸ் பண்ணது தான் என் பாட்டில் மேஜர் குறைன்னு சொல்ல முடியும். மதுமிதா ஒரு நல்ல சாங் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பாடகை வந்து பார்வதி தான். யாரும் ஸோ பார்வதி, நீங்கள் சேஃப் ஜோன் போகிறீங்க அண்ட் மதுமிதா நீங்கள் டேஞ்சர் ஜோன் போகிறீங்க. அண்ட் உங்களுக்காக இன்னொரு வாய்ப்பும் காத்துட்ருக்கு, லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸ். ஆஃப்டர் த சேஃப் ஜோன், பார்வதி. தேங்க்யூ. ஸோ அடுத்த 1-on-1 பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ரிஸ்வான் அண்ட் ரமேஷ். ரமேஷ் வந்து நான் மெலோடி கொடுத்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, ஃபோக்கு குத்துப்பாட்டுலாம் கொடுத்தா கிழின்னு நல்லா கிழிச்சிருவான் போட்டு. அவனுக்கு செக் வைக்கிறதுக்காகவே மெலோடி கொடுத்தேன். ஆனால் அவன் எனக்கு செக் வச்சுட்டான். ரிஸ்வான் பாய் சார் வந்து உட்காந்து பாடுறதுனால கொஞ்சம் ஃபோக்கு ரவான ஃபோக்லாம் பாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால அந்த ஃபோக் ஜானர் கொடுத்துருக்கேன். ஃபோக்குனா பேக் மாதிரி நான் பாடுவேன். அதனால் நான் செக் வச்சேன்னு சொல்லி நான் சந்தோஷப்படும் போது அவன் எனக்கு இவ்வளோ பெரிய செக் வைக்குவான்னு சொல்லி நான் நினைக்கல. நான் கண்டிப்பாக இந்த ரவுண்டில் நல்லா பாடி நல்ல பேர் வாங்குவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ முதல்ல பாட போகிறது ஓகே. முதல்ல வந்து நம்ம ரிஸ்வான் பாய் ஃபோக் பாட போகிறாரு. ஆல் தி பெஸ்ட். வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே, வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பச்சை கிளியோ தொத்துக்கிருச்சு, இச்சை கிளியோ ஒத்துக்கிருச்சு, பச்சை நெருப்பு பத்திக்கிருச்சு, பச்சை மனசு பத்திக்கிருச்சு, கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது, சாமி கிட்ட கேடு யாரு போட்ட கோடு, பஞ்சுக்குள்ள தீய வச்சு பொத்தி வச்ச உகையாரு, வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே, வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். ஓகே ஜட்ஜஸ். ரிஸ்வான், அம்மா உனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப அழகா சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா, ரொம்ப நல்லா, ஆல் தி பெஸ்ட். உங்களோட வாய்ஸுக்கு கரெக்டாக இருக்குது இந்த சாங் சாய்ஸ். வெரி இன்டெலிஜென்ட் சாங் செலெக்ஷன். அண்ட் எனக்கு ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப், சரணத்தோட செகண்ட் ஹாஃப் பியூட்டிஃபுல். அப்படியே அந்த மேலே போகிற இடம்ல சூப்பராக பாடினேன். அங்கே இருந்து என்ன சொல்கிறது, அந்த சாங்குள்ளே நல்லா ஏறிடுச்சு நீங்கள். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கலாம். யூ ஆர் நாட் டெஃபினெட்லி பேட்.
உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். மோதி பார்க்கலாம் சுற்றுல இருக்கோம். இந்த மோதி பார்க்கலாம் சுற்றுல எங்களோட ரிஸ்வான் ரமேஷ் இருக்காங்க. ரிஸ்வான் பலமா பாடி முடிச்சிட்டாரு. இப்போ ரமேஷ்கான ஆட்டம் காணும் பாடலங்கம் வந்துட்டு இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன். வெண்ணிலா இருவானிலா நீ ஓ நண்பனே அறியாமலா கண்ணே கண்ணே காதல் செய்தார் காதல் என்னும் பூவை நெய்தார் நண்பன் அந்த பூவை கொய்தார் ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய் கண்ணே கண்ணே காதல் செய்தார் காதல் என்னும் பூவை நெய்தார் நண்பன் அந்த பூவை கொய்தார் ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய் ஓ வெண்ணிலா இருவானிலா நீ மழை நீரில் வானம் நனையாதம்மா வெளி நீரில் பூமுகம் கரையாதம்மா என்னை கேட்டு காதல் வரவில்லையே நான் சொல்லி காதல் விடவில்லையே மறந்தாலும் நெஞ்சம் மறக்காதம்மா இறந்தாலும் காதல் இறக்காதம்மா ஓ வெண்ணிலா இருவானிலா நீ ஓ நண்பனே அறியாமலா கண்ணே கண்ணே காதல் செய்தாய் காதல் என்னும் பூவை நெய்தாய் நண்பன் அந்த பூவை கொய்தாய் ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய் சரி ரிஸ்வான், அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுச்சா? இல்லை, என்னோட பில்டிங் தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. பேஸ்மெண்ட் வீக் ஆயிடுச்சு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். ஜட்ஜஸ் எப்படி இருந்தது? ரமேஷ் சொல்லுங்க மேடம். குட் அட்டெம்ப்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். வாய்ஸ் டோட்டலி ஷேக்கியாக இருந்தது ரமேஷ். என்ன அது ரொம்ப பயந்துடுச்சோம் இன்னைக்கு. அண்ட் ஸ்ருதி ஸ்டேபிளே இல்லை. ஃபீல் நல்லா இருந்தது, இன்னும் நல்லா வரலாம் ரமேஷ், டெஃபினெட்லி. தேங்க்யூ ஜட்ஜஸ். அண்ட் அனந்த் சார். ரிஸ்வான் தான் ரொம்ப புத்திசாலி. மெலடி ஏன் கொடுத்தேன்? மெலடி ஏற்கனவே நிறைய மெலடி அவன் கரெக்டாக பாடுவான், அதோட வெஸ்டர்ன் தான் சொதப்புவான். ஆனால் நீ மெலடி கொடுத்த அந்த கரெக்டான காரணத்தை வெளியில் சொல்லு. மெலோடின்னா எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் இருக்கும் தான். அது மாத்திரம் இல்லை, வேற வேற நடந்தது. ஸ்ருதி சேராது. அதான் அல்ல, கரெக்டாக பிடிச்சான். அது உனக்கு அப்புறம் ப்ராப்ளம் வரான்னு இன்னைக்கு வரல. ஆனால் ரமேஷா, நீ ரிஸ்வானுக்கு ஃபோக்கு கொடுத்தது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஃபோக்கு கொடுத்த உடனே மனசுக்குள்ள தீபாவளியாக வெடிச்சிருச்சு. அப்படி போடு, நல்லா இருந்துச்சு. ரமேஷா, என்ன வயிறு பின்னியும் கோளாரா?
தொண்டை கட்டிடுச்சுல்ல, அந்த ட்ரபிள் இருக்கு, நேத்திலேருந்தே தெரியுது. இந்த நொடி உங்களுக்காக கடவுள் கொடுத்த நொடி. அதை நீங்கள் எத்தனை தூரம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ஷணமும் நீங்கள் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அது மேலே ஏறி உங்களுடைய எதிர்காலத்தை போய் பிடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. லுக் ஆஃப்டர் யுவர் செல்வ்ஸ். ஓகே, நீ உனக்கு குரல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க, உனக்கு ரிஹர்சலே பண்ண வரல. ஓகேவா ரிஸ்வான், கங்க்ராட்ஸ். ரமேஷ் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். வாய்ஸ் சார் சொல்லும்போது தான் நான் யோசனை பண்ணேன். பட் நீங்கள் வந்தப்போ இப்போது பார்க்கும்பொழுது இந்த மேடையில் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க ரமேஷ். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பயணம் எது வரைக்குன்றது எனக்கு தெரியாது. பட் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை மனசார சந்தோஷமாக நீங்கள் பாடி உங்களை சுற்றி இருக்கிற அந்த 4 ஆத்மாக்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் உங்களால். கீப் இட் அப். யார் சேஃப் ஜோனில் இருக்காங்க அண்ட் யார் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க? நான் நினச்சது அவருக்கு ஃபோக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன். அவர் ஃபோக்லேயே மெலோடியாக எடுத்துட்டார். இப்போ நான் ராவான ஃபோக்கு நம்ம பாடுற மாதிரி அந்த மாதிரி ஃபோக்கில் பாடுவார்னு நினச்சேன். அவர் சேஃபாக அவருக்கு தகுந்தாப்பிலான பாட்டு எடுத்துட்டார். அதாவது நான் எப்படி இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேனோ அந்த மாதிரி சரணம்லேருந்து நல்லா பாட ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் ஃபினிஷிங் அருமையாக பண்ணியிருக்கேன். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா பாடிட்டு தான் இருந்தேன். இங்கே வரும்போது தான் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அடைச்சிருச்சு. நடுக்க காரணமாக என்னன்னு தெரியல. கொஞ்சம் எப்படி செலக்ட் ஆகணுன்ற ஒரு ஆர்வத்தினால ஓவர் கான்ஃபிடென்ட்னால ஆகிட்டோம் நம்ம தெரில. ஆனால் அவ்வளோ உடம்பு மோசமாக இருந்து கூட முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லா அவன் பாடியிருக்கான். ரொம்ப நல்லா எஃபெக்ட் போட்டிருக்கான். யாருக்குமே டவுட் இருக்காது யார் சேஃப் ஜோனில் இருக்காங்க, யார் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ரிஸ்வான் உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரமேஷ் அந்த அளவுக்கு நல்லா பாடல. அதனால் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ரமேஷ் நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. ரமேஷ் ஆல் த பெஸ்ட். லைஃப் லைனில் நல்லா பண்ணுங்கள். ரிஸ்வான் பழைய மாதிரி யூ ஹேவ் டு ராக் த நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ். ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த ரவுண்டை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ரவுண்டு நல்லா பாடணும்னு எனக்கு முடியும்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா பாடிட்டு தான் இருந்தேன். இங்கே வரும்போது தான் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அடைச்சிருச்சு. அந்த பாட்டை இப்போ பாட விட்டால் சரியாக பாடிடுவேன். அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் ரிஸ்வான். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர் இதில் வீக் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அதே மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இது 1-on-1 அப்படின்றது பாடல் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அனந்த் சாரோடைய இது. பட் இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டா கொஞ்சம் சூது கவுமாக தான் இருக்கணும். ஓகே, கவுனா தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஸ்வான் சொல்லியிருக்காரு. க்ளோஸ் பண்ணாதான் நாளைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு நம்ம சட்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாமா பிரதர்? எஸ். ஓகே, நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது விஷ்ணு அண்ட் மகா பானந்த். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். தேங்க்யூ. குட் நைட்.